மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பெண்கள் உச்சக்கட்டம் அடையாமல் தடுப்பதற்குரிய காரணங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே 2 நிகழ்ச்சிகளுக்கு முதல் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில இருக்கிற வயசு வித்தியாசத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். அதே நேரத்திலே இந்த நாட்களிலே பல பேர் தொடர்பு கொண்டு டாக்டர், நாங்கள் சிறு வயதிலே, அதாவது வயது குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டோம், இனி ஒன்றுமே செய்ய முடியாது, எவ்வாறு எங்களுடைய பாலியல் உறவை ஒழுங்காக பேணுவது என்பதை பற்றி எல்லாம் கேட்டிருந்தார்கள். அதை பற்றி நான் இன்று கொஞ்சம் பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷுவல் பொசிஷன்ஸ், அதாவது உடல் உறவு நிலைகளை பற்றி இன்று கொஞ்சம் சொல்லலாம் என்று நான் இருக்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் அல்லது இமோ ஊடாக 07477356245 தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356245 ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த உடல் உறவு என்பது முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு உடல் சார்ந்த இயக்கம் அல்ல. அதாவது நீங்கள் நினைக்கலாம் உடல் சார்ந்த இயக்கம் அல்ல, அது 2 மனங்கள், 2 ஆத்மாக்கள் தங்களுக்குள்ளே கரையும் ஒரு உன்னதமான உளவியல் நிகழ்வு. இதை ஒவ்வொரு தரம் யோசிச்சு கொள்ளணும். ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் போய் அவற்றின் மனைவியாக இருக்கலாம், தன்னுடைய பெண் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கலாம். போய் அவர் அந்த நபருடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது நாங்கள் கூடுதலாக யோசிச்சுக் கொள்வோம், அவர் உடல் சார்ந்த இயக்கம் என்று அல்ல. 2 வேறாக்கள், 2 மனங்கள், 2 ஆத்மாக்கள் தங்களுக்குள்ளே இணையும் ஒரு உன்னதமான உளவியல் நிகழ்வு. அதில் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த நிகழ்வின் போது தம்பதியினர், கணவரோ மனைவியோ ஆணோ பெண்ணோ, இந்த மியூச்சுவல் ஆர்கானிசம் அல்லது சைமுல்டேனியஸ் ஆர்கானிசம் என்று சொல்லுவோம். அதாவது மியூச்சுவல் ஆர்காசம் அல்லது சைமுல்டேனியஸ் ஆர்காசம் என்று சொல்லப்படுகின்ற இருவருமே தங்களுக்குள்ளே ஒரே நேரத்திலே உச்சக்கட்டம் அடைவது மிகவும் முக்கியம். அதே நேரத்தில் இவ்வாறு இருவருமே இந்த மியூச்சுவல் ஆர்காசம் அல்லது சைமுல்டேனியஸ் ஆர்கானிசம் அடைகின்ற போது இருவருக்கும் இடையில இருக்கின்ற நெருக்கம், புரிதல் மிகவும் உன்னதமான நிலைமைக்கு கொண்டு செல்லும். இது மிகவும் முக்கியமானது. எனவே எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு கணவனும் பார்த்து கொள்ள வேண்டும், தன்னுடைய மனைவி ஒவ்வொரு பாலியல் நடவடிக்கையும் பிறகு, ஒவ்வொரு செக்ஷுவல் ஆக்டுக்கும் பிறகு தன்னுடைய மனைவி உச்சக்கட்டத்தை அடைந்தாரா இல்லையா என்பதை அவர் உறுதிப்படுத்த வேண்டும். அதே நேரத்தை தானும் விந்து வெளியேற்றி உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளார் என்பதையும் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். என இருவருக்கும் இடையில இருக்கின்ற நெருக்கத்தையும் புரிந்துணர்வையும் இருவருமே ஒரே நேரத்திலே உச்சக்கட்டம் அடைகின்ற போது ஏற்படுத்துகிறது. எனவே பல தம்பதிகளை பார்க்கலாம், நான் பார்த்திருக்கிறேன். இந்த விவாகரத்து கேட்டு பல இடங்களிலே ஏறி இறங்கி பல லட்சம் காசுகளை செலவழித்து கடைசியிலே அவர்களிடம் வந்து நாங்கள் கேட்கின்ற போது ஆணோ பெண்ணோ சொல்லுகின்ற பிரச்சனை என்ன, இவருடன் என்னால் ஒழுங்கான பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் யாரையும் கேளுங்கள், நீங்க உங்களுக்கு தெரிந்த உங்களோட நண்பராக இருக்கலாம், நண்பியாக இருக்கலாம், என்னுடைய ஹஸ்பண்ட் சரியில்லை, என்னுடைய வைஃப் சரியில்லை என்று கேட்டு கடைசியிலே போய் முடிவது எல்லாம் என்ன, இந்த செக்ஸ்லே தான். இதைத்தான் எங்களுடைய ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி என்று சொல்லப்படுகிற, அதாவது மனநிலை வைத்தியத்தினுடைய தந்தையாக இருக்கின்ற டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் எனப்படுபவர், ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 1945ஆம் ஆண்டு அவர் ஒரு 2ஆம் உலக யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு அவர் நாசிகளினுடைய தடை முகாமிலே இருக்கின்ற போது அவர் எழுதிய பல புத்தகங்களினுடைய சாராம்சமாக இது இருக்கிறது. எனவே இருவருமே ஒரே நேரத்திலே
ரெண்டு பேருமே இதை ஒரே நேரத்தில் உச்சக்கட்டம் அடைவது மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இதில் இருக்கின்ற உண்மை, அதாவது இதில் இருக்கிற உடல் சார்ந்த அல்லது உயிரியல் சார்ந்த உண்மை, அதே நேரத்திலே மனது சார்ந்த உளவியல் சார்ந்த உண்மைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் செக்ஸை பற்றி கதைக்கிறான்னு சொல்லி மற்ற பக்கத்தை பிரட்டி போவாதீர்கள். ஏன், இந்த நிகழ்ச்சி நீங்கள் அனைவருக்குமே போய் சேர வேண்டும். ஏனெனில் உண்மையாக நேற்று ஒரு அழகாக எனக்கு தொலைபேசியிலே கதைத்தால், டாக்டர் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை விட 15 வயசு குறைந்த பெண்ணை நான் திருமணம் செய்திருக்கிறேன், வீட்டிலே பேசித்தான் செய்தார்கள், எனக்கு நீ சொல்லுங்கள் எவ்வாறு நான் இதில் இருந்து விடுபடுவேன் என்றபடியால தான் இந்த நிகழ்ச்சியை நான் நடத்த விரும்பினேன். எனவே முக்கியமாக மனது சார்ந்த உளவியல் சார்ந்த உயிரியல் உடல் சார்ந்த இந்த உண்மைகளை நீங்கள் அனைவருமே விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியம். அடுத்த பாயிண்ட், இந்த இருவருமே ஒரே, நான் சொன்னேன், மியூச்சுவல் ஆர்காசம் அல்லது சைமுட்டேனியஸ் ஆர்காசம், இருவருமே ஒரே நேரத்தில் உச்சக்கட்டம் அடைவதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும், இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு மிகவும் முக்கியமாக உதவக்கூடியது என்ன, இந்த செக்ஷுவல் பொசிஷன் என்று சொல்லப்படுகிற உடல் உறவு நிலைகள். இதை தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். எனவே இன்று நான் என்ன செய்ய போகிறேன், இந்த சொல்ல போகிறேன் என்றால், உடல் உறவிலே கொள்வதிலே இருக்கின்ற இந்த செக்ஷுவல் பொசிஷன். முதலாவது ஒரு பொசிஷனை நாங்கள் சொல்லுவோம், அனைவருக்குமே எங்கள் நாட்டிலே மிகவும் பிரபலியமான ஒரு பொசிஷன். அதை நாங்கள் மிஷனரி பொசிஷன் என்று சொல்லுவோம். அதாவது ஆண் மேலையும் பெண் கீழையும் இருக்கின்ற ஒரு பொசிஷன். எனவே இது என்ன, ஒரு பழமையான, நாங்கள் சொல்லுவோம் டச்சு காலத்து பழைய காலத்து ஒரு நிலைமை. எனவே இது உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து தம்பதிகளாலும் பார்க்கப்படுகின்ற செய்யப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நீங்கள் இந்த போர்ன் ஃபிலிம், செக்ஷுவல் ஃபிலிம்ஸை பார்த்தீர்களாக இருந்தால் இந்த வெளிநாட்டவர்கள் இதை அவ்வளவு விரும்புவதில்லை. ஏனெனில் இது ஆணாதிக்கத்தன்மை, ஆண் தான் பெரியாள், நான் தான் உலகத்துக்குள்ளே பெரியாளா, அதே நேரத்தில் கொஞ்சம் பூஸ்ட் அடித்தால் அவ்வளவுதான், ஒரு கொஞ்சம் மதுபானத்தை பாவித்தால் எங்களுடைய ஆண்களுக்கு பார்க்க முடியாத சரியான வீரம் எல்லாம், வீர வசனங்கள் எல்லாம் பேசி அந்த வீர வசனத்தை கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் எடுத்து போட்டு போய் தன்னுடைய மனைவியின் மீது காட்டுவது பெரிய கவலையான ஒரு விடயம். எனவே இதன் காரணமாகத்தான் வெளிநாட்டவர்கள் கூடுதலாக நீங்கள் இந்த போர்ன் ஃபிலிம், செக்ஷுவல் ஃபிலிமிலே கூட பார்க்கலாம், இந்த மிஷனரி பொசிஷனை அவர்கள் அவ்வளவு விரும்புவது இல்லை. எனவே இது ஒரு நல்ல ஒரு, அதாவது இருவருமே ஒரே நேரத்திலே உச்சக்கட்டம் அடைவதற்கு ஒரு நல்ல ஒரு நிலைமை. ஏனெனில் ஆண் மேலே பெண் கீழே இருவருமே ஒருவருடைய முகத்தை பார்த்து கண்கள் பேசி மனது பேசி அவர்கள் இதன் மூலமாக ஒருவர் நேரிலே பார்க்கின்ற போது கண்களை பார்க்கலாம், முத்தமிடலாம், அதே நேரத்திலே அன்பான வார்த்தைகள், லவ் வார்த்தைகளை எல்லாம் சொல்லலாம். எனவே அதே நேரத்தில் இவ்வாறு செய்வது என்பது இருவருமே முகத்தை பார்த்து பாலியல் உறவு கொள்வது என்பது இந்த உங்களுக்கு தெரியும், இந்த ஹாப்பி ஹோமோன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த மூளையில இருந்து சுரக்கப்படுகின்ற இந்த ஆக்சிடோசினுடைய அளவையும் இது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு ஆண் மேலையும் ஒரு ஆண் பெண் கீழே இருக்கின்ற போது ஒரு பெண்ணினுடைய உங்களுக்கு தெரியும் உணர்ச்சி மிக்க பாகம் எனவருக்குமே தெரியும், அதை நாங்கள் கிளிட்டோரியஸ் என்று சொல்லுவோம். அதனுடன் ஆணினுடைய ஆண்குறி மிக நெருக்கமாக உராய்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இதன் காரணமாக இந்த பொசிஷனிலே உணர்ச்சி ஏற்படுவது மிகவும் குறைவு. ஆனால் கவனித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருந்தால் அது பிரெக்னண்டாக இருந்தால் முழு எடையையும் உங்களுடைய மனைவியின் மீது போடாமல் உங்களுடைய கைகளினாலே அதாவது உங்களுடைய கைகளிலே உங்களுடைய பாரத்தை போட்டு மெதுவாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் இயங்குகின்ற போது பெண்ணினுடைய தூண்டலும் ஆணினுடைய தூண்டலும் ஒரே நேர்கோட்டில் பயணித்து இருவருமே உச்சக்கட்டத்தை அடைய முடியும். ஆனால் கவனியுங்கள், இந்த பாரத்தை மட்டும் போட்டுக்கொண்டு இருக்க வேண்டாம், அது மிகவும் பிழையானது. எனவே முழு பாரத்தையும் போட்டு இருக்காமல் 2 கைகளினால் உங்களுடைய பாரத்தை தாங்கி இருப்பதன் மூலமாக இருவருமே ஒரே நேரத்தில் மிக எளிதாக உச்சக்கட்டம் அடைய முடியும். எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.